பகுதியை பார்க்க போகிறோம். இந்த காவடி எடுத்து ஆடக்கூடிய வழக்கம் தமிழருடைய தொன்மையான பழக்கங்களில் ஒன்று. இந்த தொன்மையான பழக்கம் ஏற்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த காவடி எடுப்பதற்குரிய தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய முருகனின் கோவிலுக்கு காவடி எடுத்து சென்று அங்கே வணங்குவது வழக்கம். இந்த காவடி தூக்கி செல்வோர் அதை சுமையாக கருதாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களாக பாடப்படும். அவை தான் காவடி சிந்து என்ற வகை, அந்த பாட்டினுடைய வகை. அதுக்கு தான் இந்த காவடி சிந்து என்ற பெயர். தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று இது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக இருந்து வந்தது. அந்த காவடி தூக்கி செல்வோர் அதை சுமையாக கருதாமல் இருதயத்தில் இறையுணர்வு இம்மியும் குன்றிவிடாமல் பாடியவாறே செல்வதற்குரிய வழிநடை பாடல்களை காவடி சிந்து என்று அழைப்பர். சரியா? இந்த சிந்து வகை பாடலை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அண்ணாமலை செட்டியார். இவர் தான் முதல்ல இந்த பாடல் எழுதியிருக்கிறார் இல்லையா, இந்த பாடலுடைய ஆசிரியர் பேர் தான் அண்ணாமலை செட்டியார். இவர் தான் முதல்ல காவடி சிந்து என்ற சிந்து வகை பாடலை அறிமுகப்படுத்தியவர் தமிழ் நல்லுலகத்திற்கு. இந்த இசைப்பாடல்கள் 22 இசைப்பாடல்கள் இந்த காவடி சிந்தில் உள்ளது. சரியா? அண்ணாமலை ரெட்டியாருடைய தாய் பெயர் ஓவு அம்மாள், தந்தை சென்னவ ரெட்டியார். இவர் 1861ஆம் ஆண்டு பிறந்தார். 1891ஆம் ஆண்டு இறந்தார். இவருடைய வாழ்நாள் காலம் ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா 30 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அதற்குள்ளாக ஒப்பற்ற புலமை நலம் கொண்டவராக இவர் விளங்கியிருக்கிறார். ஜெகமெச்சிய மதுரக்கவி என்று பாராட்ட பெற்றவர் அப்படின்னு பார்த்தா இந்த அண்ணாமலை ரெட்டியாரை சொல்லலாம். இந்த காவடி சிந்து என்ற ஒரு நூல் அண்ணாமலையார் பாடியது. அருணகிரியாரினுடைய திருப்புகழ் தாக்கத்தினால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாக இந்த பாடலுடைய மெட்டுக்கள் விளங்கியது. அண்ணாமலையாராலேயே பாட்டு எழுதிய அந்த அண்ணாமலையாராலேயே இந்த சந்தமும் அமைத்து பாடியதனால காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல வண்ணசிந்து பாடியதனால இவரை காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கிறாங்க. 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநிலத் தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இவர் இருந்திருக்கிறார். இவர் எழுதிய பிற படைப்புகள் என்று பாருன்னா வீரை தலைப்புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். சரியா? இப்போது இத்தகைய புலமை பெற்ற இவர் வாழ்ந்த காலம் 30 ஆண்டுகள் தான். இந்த பாடலுடைய வரிகளுக்கு நம்ம செல்லலாம். சென்னிக்குளநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற்புனை தீரன் அயில் வீரன் என்ற 4 வரி. சென்னிக்குளத்தில் வாழ்ந்து வருவர் தான் இந்த அண்ணாமலை தாசன். சென்னிக்குளநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். அண்ணாமலை என்னும் அடியவனாகிய நான், அதாவது அந்த அண்ணாமலையார் சென்னிக்குளம் என்னும் ஊரில் வாழ்பவர்.
தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். தமிழை தெளிவாக கற்றவர். செப்பும் ஜெகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற்புனை தீரன். உலகம் போற்றும் இவருடைய கவிமாலையை மலை போன்ற தன் தோள்களில் அணிந்தவன் யாருன்னா முருகப்பெருமான். திண்ணியன், வேலை கையில் கொண்டிருப்பவர், வீரம் செறிந்தவர், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் அந்த முருகன். சென்னிக்குளத்தில் வசிப்பவர் அண்ணாமலைதாசன். இவர் தமிழ் தெளிவாக கற்றவர். செப்பும் ஜெகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற்புனை தீரன் அயில் வீரன் என்று உலகம் போற்றும் என் கவிமாலையை மலை போன்ற தன் தோள்களில் அணிந்தவர் யாருன்னா முருகப்பெருமான். இவர் எழுதிய அந்த கவிமாலையை மாலை போன்று அணிந்து கொள்கிறாராம். யாரு? மலை போன்ற பெரும் தோள்களை உடைய அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் திண்ணியன் அப்படின்னா பெரும் வீரன், வேலை கையில் கொண்டிருக்கக்கூடிய வீரன், செறிந்தவன், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகன். இரண்டாவது பாடலில் வண்ண மயில் முருகேசன் குறவள்ளி பதம்பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதிகோயிலில் வளம் நான்மரவாதே செல்வன் மாதே என்ற வரி. வண்ண மயில் முருகேசன் குறவள்ளி பதம்பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதிகோயிலின் வளம் நான்மரவாதே செல்வன் மாதே சொல்வன் மாதே என்று வரி. மயில் மீது வண்ண மயில் முருகேசன், மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகன். குறவள்ளி பதம்பண்ணி நேசன், குறவர் குல தோன்றலின் தோன்றலான தன் மனைவி வள்ளியின் பாதங்களை காதலால் படுகின்ற அடியவன் என்று சொல்கிறார். உரை வரமே தரு கழுகாசல பதிகோயிலின் வளநான் மரவாதே சொல்வன் மாதே. அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை வழங்க வேண்டி கழுகாசலம் என்னும் நகரில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த முருகன், அவனை நான் என்றும் மறவேன். பெண்ணே, முருகனின் அந்த புகழை சொல்கிறேன் கேட்பாயாக, சொல்வன் மாதே அப்படின்னு பாடுறார். என்ன பாட்டது? கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி. கழுகுமலை கோவிலுடைய விமான சிகரம் தங்கத்தினால் ஆனது. தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி, அது விண்ணுலகில் உள்ள தேவர்களினுடைய கோவில் கோபுர விமான சிகரத்தையும் கடந்து உயர்ந்திருக்குமா. அதன் ஒளி மாசுபடியாமல் கண்கள் கூசும்படியாக அழகோடு பல உலகங்களிலும் விளங்கி கொண்டிருக்குமா. கண்கள் கூச பிற காசத்தொலி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும் என்று வரி. கண்கள் கூச அந்த கோபுர விமான சிகரத்தை கடந்து உயர்ந்திருக்கக்கூடிய அதனுடைய ஒளி மாசுபடியாமல் மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும். மாசுபடியாமல் கண்கள் கூசும்படியாக அழகோடு பல உலகங்களிலும் விளங்கி கொண்டிருக்குமா. நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். அந்த கோவிலில் தங்கள் கார்ச்சிலம்பு ஒலிக்கும்படி, நூபுரத்து தொனி வெடிக்கும்னு அர்த்தம். அந்த கோவிலில் தங்கள் கார்ச்சிலம்புகள் ஒலிக்கும்படி நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். சிற்றிடை கொண்ட பெண்டி நடனமாடுவாராம். அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசை மாசுனும் இடியோ என நோக்கும்படி தாக்கும். இந்த பாம்புகள் இடி முழக்குமோ என அஞ்சி தலை தூக்கி பார்க்குமா. ஏன் அப்படின்னா கோவில் பணகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழவினை அடிப்பதனால. முழவு என்னக்கூடிய
அந்த இசைக்கருவியை இசைக்கும்போது அந்த சத்தம் பாம்புக்கு இது இடி முழக்குமோ என அஞ்சி தலை தூக்கி பார்க்குமா. அதை தான் இங்கே நுழைவாரிடும் முழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். இங்கே மாசுனம் என்றால் பாம்பு, திசை மாசுனம் என்றால் என்னது? பாம்பு. கோவில் பலகணியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழவினை அடிக்கும்போது எழுப்பக்கூடிய அந்த பேரொலி 4 திசைகளிலும் சென்று மோதி ஒலிக்குமா. அந்த ஒலி இடி ஓசையை போன்று இருப்பதனால அந்த பாம்புகள் அது இடி முழக்கமோ என்று அஞ்சி தலை தூக்கி பார்க்குமா. சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். சந்நிதியில் துஜஸ்தம்பம் தாவி வருகின்ற கும்பம். அந்த கோவிலில் நீரில் வாழும் மீன்கள் நீரில் வாழக்கூடிய அந்த மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்டதாக கும்பராசியை சூரியன் தன் தலைக்கு மேல் சுமந்திருப்பது போல கோவில் சந்நிதி முன்னே கொடி பறக்கும், கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படும். சந்நிதியில் துஜஸ்தம்பம், துஜஸ்தம்பம்னா கொடிமரம். விண்ணில் தாவி வருகின்ற கும்பம், விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் ஜலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் என்று வரி. அதாவது இந்த கோயிலில் நீரில் வாழும் மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்பராசியை சூரியன் தன்னுடைய தலைக்கு மேலே சுமந்திருப்பது போல கோவில் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கொடி பறந்துட்டுருக்கும். அந்த கொடியில் கம்பம் உயர்ந்து ஓங்கி காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னதமாகிய இஞ்சி பொன் நாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி அப்படின்னா, கழுகுமலை கோவிலில் இஞ்சின்னா மதில் சுவர்னு அர்த்தம். கழுகுமலை கோவிலில் மதில் சுவர் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவருடைய உயரத்தை சொல்கிறாங்க. பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, பொன்னாட்டுன்னா தேவர்கள் இருக்கக்கூடிய நகரத்துக்கு பேர் பொன்னாட்டையும் மீறும் அளவுக்கு உயர்ந்து அந்த மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்குமா. மிக உயர்வானது பெறலால் அதில் சீதல புயல் சாலவும் உறங்கும் மின்னி கறங்கும். மிக உயர்வாக கட்டப்பட்டிருக்கும். அதில் அதிசீதல புயல் சாலவும் அப்படின்னா, புயல் சாலவுன்னு அர்த்தம் மேகங்கள் குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள் பலவும் அந்த மதில் மீது தங்கி அடிக்கடி மின்னி இடி முழக்கங்களை ஏற்படுத்துமா. உன்னதமாகிய இஞ்சின்னா மதில் சுவர், மிக உயர்ந்த மதில் சுவர். பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, அந்த பொன்னாட்டு தேவர்களினுடைய பொன்னாட்டையும் மீறும் அளவுக்கு உயர்ந்து விளங்கும். மிக உயர்வானது பெறலால் அது சீதல புயல் சாலவும் உறங்கும் மின்னி கறங்கும். அங்கே குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள் பலவும் அம்மதில்களில் தங்கி செல்லுமா. அடிக்கடி அது தங்குவதனால மின்னி இடி முழக்கங்கள் ஏற்படுமா. அருணகிரிநாதர் பழக்கம். அந்த நாளில் முருகருடைய பாடல்னா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை தான் பாடுவாங்க. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பலமுறை பாடி பழகிய பயிற்சியின் காரணமாக முருகன் அடியார் பலரும் அப்பாடல்களை கூட்டமாக பாடுவார். அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழிபேதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும், அண்டம் உடைக்கும். அந்த திருப்புகழ் முழக்கமானது விண்ணில் உள்ள அமராவதி என்னும் நகரில் வாழக்கூடிய தேவர்களுடைய செவிகளை அடைக்குமாறு செய்யும். பல உலகங்களை கொண்ட இந்த அண்டத்தையே உடையும்படி செய்யும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி, கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி
கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வரு பலர் ஏவரும் இகமேகதி காண்பர் இன்பம் பூண்பர். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி தொழும் கனலேறிய மெழுகாய் வரும் பலர் ஏவரும் இகமேகதி காண்பர் இன்பம் பூண்பர் என்ற வரி. கருணை முருகனை போற்றி. இந்த அடியார்களினுடைய வாய் கருணையே உருவான முருகனை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறதுனால அவர்கள் தோல் மீது தங்கம் போல ஒளி வீசக்கூடிய அந்த காவடியானது வீற்றிருக்குது. அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா அளவுக்கு அதிகமான வெப்பத்தால் உருகும் மெழுகை போல் பக்தியில் கரைந்திருப்பார். இத்தகைய அடியார் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலை பெற்று இன்பமாய் வாழ்வாங்க அப்படின்னு இந்த பாடலடியில் சொல்கிறாங்க. மீண்டும் இந்த பாடலை நான் பாடி காட்டுறேன். சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைத்தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையிற்புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவல்லி பதம் பணிநேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலில் வள நான் மறவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூசப்பிற காசத்தொளி மாசற்று விலாசத்தோடு கூலவும் பூவி பலவும் நூபுரத்து தொனி வேடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசை மாசனம் இடியோ என மோக்கும் படித்தாக்கும் சந்நிதியில் துஜ ஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் ஜலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதல புயல் சாலவும் ஊரங்கும் மின்னிக்கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கடலேறிய மெழுகாய் வரு பலர் ஏவரும் இகமே கதி காண்பர் இன்பம் பூண்பர் என்று இந்த பாடலுடைய வரி. இந்த பாடலில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு. நகர் வாசம் அப்படின்னா நகரில் வாசம் செய்பவன் என்று பொருள். நகரில் இல் என்பது 5ஆம் வேற்றுமை தொகை. புயவரை அப்படின்னா புயமாகிய வரை, வரை என்றால் உருவகம். புனைத்தீரன், தரு கழுகாசலம், இடி முழவோசை இதெல்லாம் வினைத்தொகையில் வரும். அயில் வீரன் அப்படின்னா அயிலை கையில் கொண்ட வீரன். மொழி போதினில், மொழியை கூறும் போதினில் இதெல்லாம் ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக இருக்குது. பதம் பணி, பதத்தை பணி 2ஆம் வேற்றுமை தொகை. கொடி சூடிய, கொடியை சூடிய இதுவும் 2ஆம் வேற்றுமை தொகை. சொல்வேன் அப்படின்னா அர்த்தம் தன்மை எதிர்கால வினைமுற்று. மாதே அப்படின்னா விழி, பெண்ணை அழைக்கிறது. ஜெகமெச்சிய அப்படின்னா ஜகத்தின் கண் உள்ளோர் மெச்சிய இது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. குரவல்லி, குரவர் குலத்தில் தோன்றிய வள்ளி 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நூபுரத்து தொனி, நூபுரத்து தொனி 6ஆம் வேற்றுமை தொகை. அடியார் கணம், அடியார்களது கணம் 6ஆம் வேற்றுமை தொகை. தங்கக்காவடி, தங்கத்தால் ஆகிய காவடி 3ஆம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் வரக்கூடிய புணர்ச்சி இலக்கணமாக ஜெகமெச்சிய என்ற ஒரு சொல். ஜெகம் கூட்டல் மெச்சிய
மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி அந்த இம் ஆனது கெடுது ஜெகமெச்சிய என்ற ஒரு சொல்லானது பொருந்த கிடைக்குது. தங்கத்தூவி, தங்கம் கூட்டல் தூவி, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி இம்மானது கெடுது. தூ என்ற எழுத்தை பிரித்தா இத்து கூட்டல் ஊ. இங்கே இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும் என்ற விதிப்படி அங்கே இத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த இத்தானது மிகுந்து தங்கத்தூவி என கிடைக்குது. நுண்ணிடை, நுண்மை கூட்டல் இடை, ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெடுது, நுண் கூட்டல் இடையாகுது. அதுக்கப்புறம் உயிர் வரின் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும், உயிர் வரி அதாவது தனிக்குறில் முன் ஒற்று ரட்டும் என்ற விதிப்படி, தனிக்குறில் முன் ஒற்று ரட்டும் என்ற விதிப்படி நூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தில் இன்னானது ரட்டிக்குது, இன் ஆனது ரட்டிக்குது. ரட்டித்து நூ மூன்று சுழின்னு இன்னொரு மூணு சுழின்னு கூட்டல் இடை. இதுக்கப்புறம் உயிர் வரின் உக்குர் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறுது, அதான் நுண்ணிடை. முழவோசைகள், முழவு கூட்டல் ஓசைகள், முற்றும் அற்று ஒரோ வழி என்ற விதிப்படி உ என்ற எழுத்தை பிரித்தா இவ் கூட்டல் உ, அந்த உ ஆனது கெடுது, இவ்வானது இருக்குது, முழவு கூட்டல் ஓசை. இவ்வும் ஓவும் இணைந்து ஓவாக மாறி முழவோசை என்ற உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி முழவோசைகள் என புணர்ந்தது. பொன்னாட்டு, பொன் கூட்டல் நாட்டு, நலமும் தடக்கல் ரணவும் என்ற விதிப்படி இங்கே நகரம் வரும் மொழியில் நகரம் வந்தது, அந்த நகரம் வந்து இரண்டு சுழி நகரமாக மாறுது, நலமுன். ஏன்னா இந்த பொன் இதில் நல ரெண்டு சுழினா சிறிய இல்ல, அதுக்கு முன்னாடி த நாக்கள் ர நாவா மாறும். அதுபடி இந்த இன்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாவானது இரண்டு சுழி நாவா மாறி பொன்னா, பொன்னாட்டு என்று மாறுது. திருப்புகழ், திருக்கூட்டல் புகழ், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற விதிப்படி பூவுக்கு பிரிச்சா இப்பு கூட்டல் பூ, அந்த இப்பானது மிகுந்து திருப்புகழ் என வருது. சரியா? இந்த பாடலில் வரக்கூடிய வினாவிடைகள், காவடி சிந்து அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அவருடைய அடியார்கள் காவடி எடுத்து செல்லும்போது அவர்களுடைய அன்பர்களால் பாடக்கூடிய பாட்டு தான் இந்த காவடி சிந்து. இந்த காவடி சிந்து என்னும் நூலில் 22 இசைப்பாடல்கள் உள்ளது. காவடி சிந்து என்னும் நூலுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா, காவடி சிந்து என்னக்கூடிய நூலுடைய பாட்டுடைய தலைவன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கழுகு மலையில் எழுந்தருளி இருக்கின்ற முருகன் ஆவான். காவடி சிந்து எவர் பொருட்டு ஏற்றப்பட்டது அப்படின்னா, ஊற்றுமலை ஜமீன்தாராகிய இருதயாலய மருதப்பர் தேவர் கழுகுமலை முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு காவடி எடுத்துகிட்டு போகிறார். அப்போது வழியில் பாடும் பொருட்டு அவருக்காக இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காவடி சிந்து என்னும் நூலில் உள்ள பாடல்கள் எத்தகைய இயல்பினை உடையது அப்படின்னா, காவடி சிந்து என்னும் நூலில் உள்ள பாடல்கள் பொதுவாய் முருகன் அடியார்களை சிறப்பாய் அறிஞர் பெருமக்களை பேரின்ப கடலில் திளைக்க செய்வதற்காக இந்த பாடலுடைய சிறப்பானது அமைஞ்சிருக்கு. சிந்து பாடலுடைய அமைப்பை பற்றி கூட்டினா, சிந்து பாடல் இசைப்பாட்டு வகைகளில் ஒன்று. சிகரம் குறித்து காவடி சிந்து கூறுவது, அது தங்கத்தால் ஆனது. சிந்து பாடல் இசைப்பாட்டு வகைகளில் ஒன்று. அது பெரும்பாலும் 3 சீர்களை பெற்றதாக இருக்கும். பழக்காலத்தில் சிந்து எனப்பட்டது. இன்று பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று
இவற்றை பாடுறாங்க. கீர்த்தனை போலன்றி அளவத்து வழங்கக்கூடிய இசைப்பாடல்கள் சிந்து வகையை சார்ந்தது. கழுகுமலை கோவில் விமானம் குறித்து காவடி சிந்து கூறுவது. கழுகுமலை கோவில் கோபுர விமான சின்னம் சிகரம் குறித்து காவடி சிந்து எப்படி சொல்லுதுன்னா, அது தங்கத்தால் ஆனது. அது விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களின் கோவில் கோபுர விமான சிகரத்தை கடந்து உயர்ந்திருக்குமா. அதன் ஒளி மாசுபடியாமல் கண்கள் கூசுபடியாக அழகோடு பல உலகங்களிலும் அதனுடைய ஒளியானது வீசிக்கொண்டிருக்கும். காவடி சிந்து ஆசிரியர் கழுகுமலை முருகன் கோவில் கம்பம் எப்படி தோன்றுவதாக இங்கே அண்ணாமலை ரெட்டியார் சொல்கிறார் அப்படின்னா, நீரில் வாழக்கூடிய மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்பராசியை சூரியன் தன் தலைக்கு மேல் சுமந்திருப்பது போல கழுகுமலை கோவில் சன்னதி முன்னே கொடியானது பறக்கும். அந்த கம்பமும் மிக உயர்ந்தோங்கி காணப்படும் என காவடி சிந்தனுடைய ஆசிரியர் சொல்றார். தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவினா கேள்வி. தமிழர்கள் பண்பட்டவர்கள், கல்வி அறிவும் அனுபவ அறிவும் கொண்டவர்கள். சரியா? கல்வி அறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களும் சங்க இலக்கியங்களும் தமிழருடைய கல்வி அறிவை கண்கூடாக நமக்கு காட்சிப்படுது. அனுபவம் தந்த அரிய முத்துக்கள், வாழ்க்கை அனுபவத்தில் தெரித்து விழுந்த முத்துக்களே. யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறத்தரவரா. நீர்வழி படுவும் புனைப்போல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பதை அனுபவம் தந்த அரிய முத்துக்கள். இத்தகைய உயரிய பண்பாட்டினை கொண்ட தமிழர்கள் இசையும் இறை உணர்வையும் தம் இருவிடி போன்று அவர்கள் போற்றி வந்திருக்கிறாங்க. அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்ற நூல்களே திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ், காவடி சிந்து முதலான நூல்கள்லாம் சொல்லலாம். காவடியினுடைய கருப்பொருள் என்னென்னா, காவடி தண்ணியினுடைய இரு பக்கத்திலும் பலகைகள், கந்தனின் திருவடிகள். அந்த திருவடிகளை தோளில் சுமப்பது பெரும் பேர் என கருதி முருகனுடைய அடியார்கள் கோவில் நோக்கி பாட்டு பாடிக்கொண்டே அவற்றை சுமந்து கொண்டு வருவாங்க. இந்த வழிநடை களைப்பை களையவும் இதயத்தில் இறையுணர்வு இம்மியளவும் குறையாமல் இருக்கவும் இந்த முருகனடியார்கள் பாடிய வழிநடை பாடல்கள் தான் இந்த காவடி சிந்து. இதில் வரக்கூடிய வள்ளி பதம்பதி நேசரை எவற்றையெல்லாம் மறவேன் என அண்ணாமலையார் குறிப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா, உலகம் போற்றும் மன்னம் நான் தொடுத்த இனிய கவி மாலையை மலை போன்ற தன் தோள்களில் அணிந்தவன் முருகன். அவன் திண்ணியன், அவன் வேலை கையில் கொண்டிருக்கக்கூடிய வீரம் செறிந்தவன், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடியவன், தன் மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றவளுமாகிய அந்த வள்ளியின் அழகிய பாதங்களை காதலால் படுகின்ற அடியவன். அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை வழங்கி கொண்டு கழுகாசலம் என்னும் நகரில் எழுந்தருளியிருக்கின்ற இத்தகைய முருகனை நான் மறவேன் என அண்ணாமலையார் சொல்கிறார். சரியா? இதுதான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறுவினா, குருவினா, நெடுவினாக்கள். இதில் நெடுவினாவா நடைப்பயணிகளின் வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது. இக்கூற்றை அண்ணாமலையாருடைய பாடல் வழி மதிப்பீடு செய்க அப்படின்ற மாதிரி ஒரு நெடுவினா கேள்வி கேட்பாங்க. இந்த பாடலுடைய பொருளை நாம் எழுதலாம், அண்ணாமலையாரை பற்றி எழுதலாம், காவடி எதுக்காக எடுக்கிறாங்கன்றது எழுதலாம், இந்த காவடி சிந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கோயிலுடைய அழகுகளை எழுதலாம். இதுபோல தான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நன்றி மாணவர்களே. இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.